தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி. ஜெபம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த நல்ல வேலைக்காக, உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வானமது சிங்காசன, பூமி மது பாதபடி. இந்த பாதபடியிலே முதல் முறையாக ஆண்டவரே இந்த கிரேஸ் ஆண்டவரே டிவி நிகழ்ச்சி மூலியமாக பேசும்படியான ஒரு சாக்கியத்தை நீர் எனக்கு தந்த மகிமைக்காக நன்றி அப்பா. மகிமையும் கனமும் உமக்குரியது. நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். இன்றைக்கு பேச போகிற வார்த்தையை அநேக உள்ளங்களை தொடும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதமே அமையத்தக்கதாக தேவன் கிருபை பாராட்டுவீராக. நான் அல்ல கர்த்தாவே, என்னிலிருந்து செயல்படுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவரே, தொடக்கமும் முடிவுமானவர் நீரே. இதை செயல்படுத்தும். தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் உடைய பிரசன்னம் இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் ஆளுகை செய்யட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் அன்பை இந்த இடத்திலே சொல்லும்படியாக உங்கள் மத்தியிலே என்னை நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதற்கு காரணமாக இருக்கிற அருமையான அருண்குமார் அண்ணன் அவர்களுக்கும், விசேஷமாக கிரேஸ் டிவியினுடைய சகோதரருக்கும் இயேசுவின் நாமத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை அவர்கள் கண்டிப்பாக நீங்கள் நடத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொன்னார்கள். எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச போகிற வார்த்தை உபாகமம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம். இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். இந்த வார்த்தையிலே முதலாவது ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். 4 விதமான காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதலாவது ஜீவன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் கிறிஸ்து என்பதுதான் உண்மை. ஆதியாகம புஸ்தகத்திலே மனுஷன் ஜீவன் அடையும்படியாக தேவன் தாமே மனுஷனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார், மனிதன் ஜீவ ஆத்மாவானான் என்று சொல்லி பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஜீவன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். உலகத்திலே வந்து எந்த மனுஷனுக்கும் ஜீவனாய் இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் ஒரு மனிதனுக்காக, ஒரு மனுஷிக்காக ஜீவனை கொடுத்தார். வேதாகமத்திலே இப்படியாக நாம் பார்க்கிறோம். அந்த ஜீவன் எதற்காக கொடுத்தார் என்று சொல்லி பார்த்தால், யோவான் 10:10 அது பரிபூர்ணம் அடைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் நிறைவாய் செய்து முடித்து நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது ஜீவனை கொடுக்க வந்தார். உங்களுக்காக, எனக்காக, இந்த உலகத்துக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி பிதா அன்பு கூர்ந்து ஜீவனை கொடுக்கும்படியாய் செய்தார். பிரியமானவர்களே, அந்த ஜீவனுக்கு எந்த விலைக்கிரயமும் நம்மாலே கொடுக்க முடியாது. ஆகவேதான் நான் சொன்னேன், முதலாவது ஜீவன். அந்த ஜீவன் கிறிஸ்துவோடு கூட மறைந்திருக்கிறது. யோவான் 6:47 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜீவன் நித்திய ஜீவன். அது ஒரு நாள் அழியாது, ஒரு நாள் மறையாது. அது கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது.
ஆகவேதான் அந்த ஜீவனை கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே ஜீவனை விட்டார் என்று சொல்லி லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இரட்சகமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து முதலாவது ஜீவனாய் இருக்கிறார். அந்த ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட அதை செய்து முடித்தார் என்பது முதல் காரியம். இரண்டாவது ஒரு காரியம் நன்மை. சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறான், சங்கீதம் 23:6 நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உலகத்திலே நாம் வாழ்வதற்கு இரண்டு முக்கியமான காரியம், நன்மை, இன்னொன்று கிருபை. இது ரெண்டும் இல்லைன்னு சொன்னா அவன் வாழவே முடியாது. இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என்ன நன்மை இப்படி செய்தார்? குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், முடவர்களை நடக்க செய்தார். இன்னும் அவர் செய்த அற்புதங்கள் உலகம் கொள்ளாது என்று சொல்லி யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலக இரட்சகர். ஆகையினால்தான் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் நன்மையை பெற்றுக்கொண்டதுனால்தான் உங்க முன்னாடி நிற்கிறேன். என்ன நன்மை? நான் 1971 வருடம் நான் பிறந்தேன். நான் ஒரு ஆர்சி குடும்பத்தை சார்ந்தவன். என்னுடைய பெயர் ஆரோக்கியசாமி. இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் சிறு வயதிலிருந்து நான் முழுமையாக அறியவில்லை. ஆரம்ப காலத்திலே இயேசுவை பற்றி தெரியும், ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் 1994 நான் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொண்டேன். ஒரு சபைக்கு சென்றேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், ஊழியனாக வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். எப்படியாவது ஒரு மேடையில் நின்று பிரசங்கிக்க என்னால் முடியுமா என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்னால் ஆர்சியிலே நான் இருக்கும் பொழுது பக்தி வைராக்கியம் உடையவன். 1 மணி நேரம் என்னுடைய அறையிலே சென்று ஜெபமாலை என்கிறதை நான் உருட்டிக் கொண்டே இருப்பேன். 1 மணி நேரம் தேவனை துதித்துக் கொண்டே இருப்பேன். ஆனால் அது கடமைக்காக அப்படி செய்தாலும் வேத வசனத்தின்படி பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. என்னுடைய திருமண நாள் வரையிலும் நான் அதை விடாமல் செய்து வந்தேன். திருமணமாகி 1996 ஆண்டு நான் வேதாகம கல்லூரி படிக்கும்படியாக அழைக்கப்பட்டேன். நான் நல்ல வேலையில் இருந்தேன். அந்த வேலையை வேண்டாம் என்று சொல்லி தேவனுடைய வேலைக்கு நான் சென்றேன். பக்கத்திலே தென்காசி பட்டணத்திலே மைனாப்பேர் என்கிற இடத்திலே காஸ்பல் பார் ஆசியா என்கிற இடத்திலே படிக்கும்படியாக எனக்கு அழைப்பு வந்தது. ஓராண்டு படிப்பு. அந்த படிப்பில் எப்படியாவது கவனத்தை செலுத்த வேண்டும், அதன் படித்து ஊழியத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆவல். ஆனால் அதை படிக்க முடியாதபடிக்கு என் குடும்பத்தினரே தடை செய்தார்கள். ஆனாலும் நான் விடாமுயற்சியாக அந்த வேதாகம கல்லூரியிலே படிப்பதற்கு தேவன் உதவி செய்தார். அந்த நாட்களில் நான் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் அருமையான என்னுடைய பிஷப்பா இந்த நாட்களில் இருக்கக்கூடிய அதனீசியஸ் யோகன்னான் அவர்கள், பிஷப் அவர்கள் திருவள்ளா பகுதியில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அந்த காலகட்டத்திலே காஸ்பல் பார் ஆசியா என்று சொல்லி வேதாகம கல்லூரி தென்காசி மைனாப்பேரி பகுதி நடத்தினார்கள். அந்த கல்லூரியிலே போய் படிப்பதற்கு தேவன் கிருபை செய்தார். அங்கே நல்ல 3 வேளையும் ஆகாரம் கொடுத்தார்கள், படிப்பை கொடுத்தார்கள், ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுத்தார்கள். கற்று முடித்து 1997 ஆண்டு என்னுடைய ஊழியத்தை தொடங்கினேன். அந்த இடத்திலே கலனியகுளம் என்கிற கிராமத்திலே தொடங்கி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படி என்று சொல்லி ஒரு நாள் இறைவிலை சொன்னார். நான் எந்த இடம் என்று சொல்லி கேட்ட பொழுது எனக்கு திருமணமான ஊத்துமலை கிராமத்தை ஆண்டவர் சொன்னார். 1998 ஆண்டு ஒரு சிறு வீட்டிலே இருந்து ஊழியத்தை தொடங்கினேன். நானும் என் மனைவியும் என் குழந்தையுமாய் சேர்ந்து
அந்த ஊழியத்தை தொடங்கினோம். இன்னைக்கு 27 ஆண்டுகள் ஆகிறது. இந்த ஊழியத்திலே தேவன் செய்த நன்மையை சொல்ல முடியாது. நான் உயிரோடு இருக்கிறது அவருடைய சித்தம், அவருடைய கிருபை. ஆகையினால்தான் நான் சொன்னேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் உயிரோடு இருக்கிறது சொன்னா தேவன் எனக்கு நன்மை செய்தார். இரண்டாவது, அவர் கிருபை செய்தார். இதை எப்படி நான் சொல்ல முடியும் சொன்னால், இந்த 2024 ஜனவரி மாதத்திலே நான் பலகீனப்பட்டவனாய் காணப்பட்டேன். அப்படி ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலகீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னார். எனக்கு காய்ச்சல் 1ஆம் தேதி ஆரம்பிச்சது, 24 நாட்கள் அது என்னை தொடர்ந்தது. நான் ஆண்டவர் சுத்தத்திலே சொன்னேன், ஆண்டவரே நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீரே, என்னால் அந்த காய்ச்சலை தாங்க முடியவில்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னேன். இந்த காய்ச்சல் முடியும் வேலைன்னு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். ஆகவேதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் இயேசு கிறிஸ்து தான் அந்த கிருபை. அந்த கிருபை நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். நீதிமொழிகள் 11:23 சொல்லப்படுகிறது, நீதிமானுடைய ஆசை நன்மையே. ஒரு மனிதன் நீதிமானா இல்லைன்னு சொன்னா அவனுடைய ஆசை நன்மையா இருக்க வேண்டும், தீமையா இருக்கக்கூடாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சுற்றி திரிந்த பொழுது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். நீங்களும் நானும் எனக்கு நன்மை செய்கிறோமா? நன்மை என்று சொன்னால் என்ன? ஒரு மனிதனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பிரதிபலனை அடைந்து தீராமல் போவதில்லை என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து செய்த நன்மை, 5 அப்பம் 2 மீனை 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், விடவர்கள் நடந்தார்கள், குஷ்டரோகிகள் சுகமானார்கள். இவைகளையெல்லாம் நாம் கேட்கிறோம். அதுவும் நன்மை. அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்கிறோம். அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த லென்த் நாளிலே சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். மட்டுமல்லாமல் இன்னொரு வசனம் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 11:17 நன்மை செய்து அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க கேட்க முடியும். நன்மை என்று சொன்னால் தயவு. ஒரு மனிதனுக்கு நாம் எதை செய்கிறோமோ அதை தேவனுக்கே நாம் செய்கிறதாக சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்திலிருந்து நன்மையை பெற்று நமக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த உலகம் அவரை எதையெல்லாமோ செய்து பார்த்தார்கள், ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு வசனத்திலே நான் இப்படியாக வாசித்தேன். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைவதற்கு முன்பாக அவரை சவுக்கால் அடித்தார்கள், கொட்டினார்கள், துப்பினார்கள். நீங்க வாசிக்கும் பொழுது பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் இந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது நீங்க பார்க்க முடியும். அவர்கள் கொட்டினார்கள், அடித்தார்கள், துப்பினார்கள். ஆனால் கடைசியிலே அவருக்கு முன்னால முழங்காலிட்டு பணிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? நீ என்னதான் அடிச்சார்கள், நீ என்னதான் கொட்டினார்கள், என்னதான் நீ அவரை துப்பினார்கள், கடைசியிலே வசனம் சொல்கிறது, அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடங்கினதா? அடித்தாய், துப்பினாய், நீ அவரை ஏளனமாய் பேசினாய், கடைசியே அதே உலக ரட்சகருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு நீ பணிந்தாயே. அல்லேலூயா! எந்த கால்களும் அவருக்கு முன்பாக பணிந்தே தீரும். இந்த சிலுவை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த அடித்தவன் பணிந்தான், 100க்கு அதிபதி பணிந்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும் 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்காக அவர் பாடுபட்டார், உனக்காக அவர் மரித்தார், உனக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு தொங்கின பொழுது கூட பிதாவே இவருக்கு மன்னிப்பு சொன்னார். இன்னைக்கு நாம் யாரையாவது மன்னிக்கிறோமா? பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், உலகத்தின் ஒளி. அண்ணன் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அல்லேலூயா!
கடைசியாக மூன்றாவது ஒன்றை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மரணம். மரணம் யாருக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? பாவம் செய்தவர்களுக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தை இயேசு நமக்காக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார். மரணத்தை ருசி பார்த்தார். யோசித்து பாருங்கள். பாவம் இல்லாதவர் நமக்காக பாவமாகி நமக்காக அவர் உலகத்திலே பாடுபட்டு உலகத்திலே ரத்தம் சிந்தி அவர் மரித்தார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட ஜீவன் தான் இன்னைக்கு நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டு நிற்கிறேன். மரணம் எதை குறிக்கும்? இரண்டு விதமான மரணம் இருக்கிறது. ஒன்று சரீர மரணம், இன்னொன்று ஆத்ம மரணம். இந்த சரீர மரணம் மரித்தவுடன் இயேசு கிறிஸ்து சொன்னது போல மனிதன் மண்ணுக்கு திரும்புவான். இந்த சரீரம் மண்ணாலே உருவாக்கப்பட்டது. பிதாவாகிய தேவன் அவனை மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊறினார். அதே ஜீவன் பிரியும் பொழுது அது தேவனிடத்தில் போய்விடுகிறது. மண்ணுக்கு அந்த சரீரம் போய்விடுகிறது, அடக்கம் பண்ணப்படுகிறது. அதனால்தான் கிறிஸ்துவும் மரணத்தை ருசி பார்த்தார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இன்னும் பார்க்கிற பொழுது நீதிமொழிகள் 18:21 அந்த சரீர மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்திலே அந்த நித்திய மரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது 2ஆம் மரணம். அந்த 2ஆம் மரணம் எந்த கிறிஸ்து இயேசுக்குள் வந்தவர்களுக்கு கிடையாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் வச்சுக்க அப்படின்னு சொன்ன அவர்களுக்கு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஜீவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கிடையாது. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களுக்கு அந்த 2ஆம் மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீ எதை பிரியப்படுகிறாயோ அதான் உனக்கு கிடைக்கும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுது சொன்னார், மரணத்துக்கு நியமிக்கப்பட்ட நம்மளை ரட்சிப்பதற்காக பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இல்லதென்று அறியாமல் செய்யறான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கக்கூடிய வார்த்தையை சொன்னார். சொல்லி ஜீவனை விட்டார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையின் மூலியமாக நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் தீமை அல்ல, நன்மை செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். நன்மைக்கு ஏதுவாக ஜீவன், ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மரணம் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கும்படியாக நான் உங்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சர்வ வல்ல தேவனே, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை கொடுக்கும்படியாக செய்தி அநேகருக்கு ஆண்டவரே பிரயோஜனம் உள்ளதாய் காணப்படுவதை பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்னுடைய பெயர் ஆரோக்கியசாமி. என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய நம்பர் 99 65 28 52 15, ஊத்துமலை. ஆமென். தேவனுடைய போதனைகளை கேட்டு உங்கள் சுகவாழ்வு துளிர்க்க தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் கிரேஸ் டிவி.